25ஆம் தேதி வேலூரில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் நமது வேலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர், அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், தொண்டர்களின் பாதுகாவலர், தொண்டர்களின் காவலர், மக்கள் நேசன், மக்கள் நாயகன், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவர், களமாடுவதில் கழக பணியில் தனக்கு நிகர் தானே என்று இன்றைக்கு சுறுசுறுப்பாக தேனி போல் கழகப்பணி ஆற்றி வருகிற தலைவர் தளபதியின் இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிற தலைவர் தளபதிக்கு கிடைத்திட்ட வீரவாகு அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் கட்டியுள்ள கலைஞர் அறிவாலயத்தையும், கலைஞர் அறிவாலயத்தில் பிரம்மாண்டமாக அண்ணன் ஏபி அவர்கள் வைத்துள்ள தலைவர் கலைஞரின் ஆளுயர வெங்கல சிலையும் நமது அன்பு தலைவர், தமிழினத்தின் தலைவர், திராவிடத்தின் தலைவர் தளபதி அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 25 மாலை 5 மணி அளவில் அணைக்கட்டில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயம் திறக்க வருகை தர இருக்கின்றார்கள். நான் 2015 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்ட உடன் கலைஞர் அறிவாலயம் கட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த ஆசையை முதலில் என்னை தேர்ந்தெடுத்த இந்த அணைக்கட்டு தொகுதியில், அணைக்கட்டு தொகுதி இருக்கக்கூடிய கழகத் தோழர்கள் அமர்ந்து இயக்கப்பணி ஆற்றுவதற்காக தலைவர் கலைஞர் பெயரிலே ஒரு அறிவாலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாங்கள் இன்றைக்கு கட்டி நாளைக்கு தலைவர் திறக்க இருக்கின்றார்கள். இந்த அறிவாலயத்தினுடைய சிறப்பு தலைவர் கலைஞர் பெயர் கொண்டது. 30 அடி கொண்ட இருவண்ண கொடியை இந்த வளாகத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்ற இருக்கின்றார்கள். எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நூலகம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வதற்காக இன்றைக்கு இந்த கலைஞர் அறிவாலயத்தில் கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தளபதி நூலகம் என்று அமைத்து இந்த பகுதியில், இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய மேலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வெளியே போய் தேடக்கூடாது என்கின்ற அந்த வகையில் இந்த கலைஞர் அறிவாலயத்தில் யார் வேண்டுமானாலும் வந்து அந்த புத்தகங்களை எடுத்து படித்து நல்ல நிலையில் அவர்கள் தேர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த புத்தகம் இங்கே வைக்கப்பட்டிருக்கும். தளபதி நூலகம் கண்டிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு எங்கேயும் கிடைக்கக்கூடிய முடியாத புத்தகங்களை எல்லாம் இங்கே நாங்கள் வைத்திருப்போம். கண்டிப்பாக அவர்களுக்கு அது சிறந்த ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர் செல்வதற்கு அது பயன்பெறும். விரைவில் வேலூர் மாவட்ட கழகத்தோர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், விரைவில் இங்கே இருப்பது ஒரு மாதிரி அலுவலகம். இதே போன்ற அலுவலகம் இது வேலூர் மாவட்டத்தில் நான் 5 தொகுதிக்கு மாவட்ட கழக செயலாளர், 5 தொகுதிகளில் முதல் தொகுதியாக இங்கே உருவாக்கி இருக்கின்றோம். விரைவில் குடியாத்தம், கேவிகுப்பம், காட்பாடி, வேலூர் இந்த 4 தொகுதிகளும் இதே போன்ற ஒரு அலுவலகம் வேலூரிலே விரைவிலே கலைஞர் அறிவாலயம், திருமண மண்டபம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய நவீன வசதியுடன் கூட வரக்கூடிய ஒரு திருமண மண்டபம், கழக அலுவலகம் வேலூரில் அமையும். அதற்கு முன்னெடுப்பாக இது மாதிரியாக நாளை தலைவர் தளபதி திறக்க இருக்கின்றார். வேலூர் மாவட்ட கழக உடன்பிறப்புகளுக்கும் வேலூர் மாவட்ட பொதுமக்களுக்கும் குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கழக உடன்பிறப்புகளே, என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிற பொதுமக்களே, மீண்டும் 2026 தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கப் போகிற வணக்கத்துக்குரிய எங்களின் தெய்வங்களாக நாங்கள் மதிக்கக்கூடிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்கள் அவர் கட்டியிருக்கிற கலைஞர் அறிவாலயத்தில் அவர் நினைவுள்ள தலைவர் கலைஞரின் வெங்கல சிலை, ஆளுகிற வெங்கல சிலை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சிலை. எனவே தலைவர் கலைஞரின் வெங்கல சிலையும் கலைஞர் அறிவாலயத்திலும்
தலைவர் தளபதி அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். அவர் கரத்தால் தொடர்ந்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணன் ஏபிஎன் அவர்கள் தொடர்ந்து 10 நாட்களாக அதே இடத்தில் ஓய்வில்லாமல் உறக்கமில்லாமல் அங்கே கலைஞர் அறிவாலயம் தலைவர் கலைஞர் சிலை வைக்கிற பணியை கவனித்து அங்கே கழக பணி களமாடி வருகிறார். எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால், நான் கழகத்துடைய பேச்சாளர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகளாக நான் முழுநேர கழக ஊழியர் பேச்சாளர். ஐ மீன் ப்ரொஃபஷனல் ஆடிட்டர் இன் அவர் டிஎம்கே பார்ட்டி. 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்களை பார்த்துவிட்டேன். 234 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் நான் போகாத இடமில்லை. மறைந்த கழகத்தினுடைய பிரச்சார பீரங்கி அலைகடலையா வெற்றிகொண்டான் அவர்களோடு நான் 25 ஆண்டுகள் இருந்து விட்டேன். அவரோடு நான் போகாத ஊர் இல்லை இந்த தமிழ்நாட்டில். தமிழகத்தில் எங்கே சென்றாலும் கழகத்திற்கு என்று அலுவலகம் இருக்கும். அங்கேதான் தங்குவோம். முதல் நான் தங்கியது கலைஞர் அறிவாலயம் என்று நான் முதல் தங்கியது எங்கே என்று கேட்டால் சேலத்தில் சிங்கம் தலைவர் வீரபாண்டியார் கட்டினார். அதான் ஃபர்ஸ்ட். கலைஞர் அறிவாலயம் தங்கது அதுதான் ஃபர்ஸ்ட். அது தொடர்ச்சியாக எல்லா மாவட்டத்திலும் கலைஞர் அறிவாலயம் கட்டப்பட்டது. அதற்கு அடுத்து நாங்கள் தங்கியது எங்கே என்று கேட்டால் விழுப்புரத்தில் கலைஞர் அறிவாலயம். ஐயா வெற்றிகொண்டனோடு பட்டிமன்றத்தில் செல்லும் பொழுது பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்திற்கு சேர்த்து ஒரு கழக அலுவலகத்தை கட்டினார். மாண்புமிகு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் நீலகை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் ராசா அவர்கள். சின்ன மாவட்டங்கள் எல்லாம் கூட கலைஞர் அறிவாலயம் கட்டப்பட்டது. திருச்சியிலே பிரம்மாண்டமான கலைஞர் அறிவாலயம். நமது மாண்புமிகு கழக முதன்மை செயலாளர் காவிரி நதிக்கர நாயகன் அண்ணன் KN நேரு அவர்கள் கட்டினார். மாண்புமிகு தமிழகத்தின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், கழகத்தின் உயர்நல செயல் திட்டக்குழு உறுப்பினர், உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர், அருணையின் செல்வம், அருணையின் அருணையாளர், திருவண்ணாமலையின் திராவிட தீபம், எங்கள் குடும்ப அண்ணன், எங்களின் பாதுகாவலர், தலைவர் தளபதியின் போர்ப்படை தளபதிகளிலே வலிமிக்க தளபதியாக திகழக்கூடிய அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் எப்பொழுதே தன் சொந்த இடத்திலே கழக அலுவலகத்தை கட்டிவிட்டார். எப்பொழுதோ. இப்படி எல்லா மாவட்டங்கள், தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், தேனி மாவட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும், ஈரோடு மாவட்டமாக இருக்கட்டும், திருப்பூர் மாவட்டமாக இருக்கட்டும், சேலம் மாவட்டம், நான் சொல்லிவிட்டேன் தலைவர் வீரபாண்டியாருடைய முதல் கட்டியது அவர்தான் கலைஞர் அறிவாலயம். சேலம் மாவட்டம், உதகையில, கோவையில, காஞ்சிபுரத்தில, இப்படி எல்லா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, இப்படி எல்லா மாவட்டங்களிலும் போகும் பொழுது நம்ம கட்சிக்கு ஒரு அலுவலகம் இருக்கும். அதிலும் குறிப்பாக கலைஞர் அறிவாலயம் என்று இருக்கும். தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு எல்லா மாவட்டத்திலும் கலைஞருக்கு சிலை, ஆளுநர் சிலை. நான் எல்லா மாவட்டத்தில் சென்று தங்கும் பொழுது என் மனதுக்குள் ஒன்று தோண்டிக் கொண்டே இருக்கும். நமது மாவட்டத்தில் கலைஞர் அறிவாலயம் இல்லையே. வேலூரிலே அங்கே கட்சிக்கென்று ஒரு அலுவலகம், அது VMD காலத்தில், வேலூரின் வேங்கை VMD காலத்திலிருந்து இருக்குது. எனக்கு அரசியல் 1992 தான் எனக்கு தெரியும். அப்பொழுது நான் பெங்களூரில் இருந்து படித்துவிட்டு ஒரு 10ஆம் படித்துவிட்டு 92ஆம் ஆண்டு வரும்பொழுது அப்பொழுது வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், உழைப்பின் சிகரம், மிகுந்த மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அண்ணன் தியா முகமது சகி அவர்கள். அப்பதான் நம்ம பாலிட்டிஷியன், ரொம்ப சின்ன பையன். அப்போ ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம்னா ஒரு மண்டபத்தில் தான் போடுவாங்க. அதன் பிறகு ஒன்று பெற்ற மாவட்ட செயலாளராக மறைந்த வேலூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அகரஞ்சேரி சண்முகம் பொறுப்பேற்கிறார். கூட்டம் நடந்தால் அதுவும் மண்டபத்தில் தான் நடக்கும். அண்ணன் சகிக்கு முன்னால் அண்ணன் ஆரணி செல்வரசு மாவட்ட செயலாளர். எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா நான் பார்த்து தான் நான் சொல்ல முடியும். வரலாறு எடுத்துக்கொண்டால் அது நீண்டது வரலாறு. வேலூர் மாவட்ட கழகம், வேலூர், திருவண்ணாமலை ஒன்றுபட்ட மாவட்டம். பிரிக்கப்பட்ட பிறகு நான் சகி மாவட்ட பொறுப்பாளர். அதுல தான் எனக்கு தெரியும் 92 தான். ஒன்றுபட்ட மாவட்டத்திற்கு
அண்ணன் ப. சண்முகம் அவர்கள் மறைந்த பிறகு சாதனை செம்மல் இன்றைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய கைத்தறித்துறை மற்றும் துணிநூல் அமைச்சர் அண்ணன் ஆர். காந்தி அவர்களை தலைவர் கலைஞர் அவர்களும் தலைவர் தளபதி அவர்களும் மாவட்ட செயலாளராக நியமிக்கிறார். அவர் மாவட்ட செயலாளர் என்று கேட்டால் இப்பொழுது இருக்கிறது இந்த 3 மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இந்த 3 மாவட்டம் 13 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர். தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய மாவட்ட செயலாளர். அப்பொழுது அவருடைய சொந்த இடத்திலே கழக அலுவலகத்தை அமைத்தார் சாதனை செம்மல் அண்ணன் காந்தி அவர்கள். அவர் வீட்டிலே செயற்குழு கூட்டம் நடைபெறும். அவர் இப்பொழுது அவர் சொந்த இடத்திலே கழக அலுவலகம் அங்கே கட்டியிருக்கிறார். ஆனால் எனக்கு மனதுக்குள் ஒரு ஆதங்கம் என்னவென்று கேட்டால், கலைஞர் அறிவாலயம் இது எவ்வளவு பெரிய மாவட்டம், வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் வேலூர் மாவட்டம். இந்த வேலூர் கோட்டை மைதானத்தில் தான் நமது தலைவர் தளபதி அவர்களுக்கு, தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதி என்கின்ற பட்டம் எங்கே வழங்கப்பட்டது என்று கேட்டால் வேலூர் கோட்டை மைதானத்தில். வேலூர் கோட்டை மைதானத்தில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறது, பல்வேறு அரசியல் வரலாற்றுக்கள். இதே வேலூர் சிறையில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் பல மாதங்கள் இருந்தார்கள். அவரோடு சிறையில் இருந்த பலர் குடியாத்தத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். திமுக வரலாற்றில் வேலூருக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. வேலூருக்கென்று தனி இடம் இருக்கிறது. வேலூரில்தான் இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் வேலூரிலே தான் இருக்கிறார். 89 தொடர்ந்து அமைச்சர். அந்த மாவட்டத்துக்கு பெருமை. எனவே இவ்வளவு சிறப்புமிக்க வேலூரில் இருக்கிற பொழுது இங்கே ஒரு கட்சிக்கென்று தனிப்பட்ட ஒரு அலுவலகம் இல்லையே என்று ஒரு ஆதங்கம் இருந்தது. ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் என்றால் திருமண மண்டபம் தான் செல்ல வேண்டும். ஆனால் இந்த மாவட்டங்கள் பிரிக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். வேலூர் மாவட்ட செயலாளராக இளம்புயல் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் குடும்ப அண்ணன் தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசி, தலைவர் தளபதியின் நம்பிக்கைக்குரியவர், கழகத்திற்கு நம்பிக்கைக்குரியவர், கழகத்திற்கு ராஜ விசுவாசி. கழகம் என்றால் ஏபிஎன், ஏபிஎன் என்றால் கழகம். அந்த உணர்வோடு கழக பணியாற்ற ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அண்ணன் அவர்களை மாவட்ட செயலாளராக தலைவர் தளபதி, தலைவர் கலைஞரின் பரிந்துரை பேரில் நியமிக்கிறார். அவர் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றவுடன் கட்சிக்கென்று அலுவலகம் வேண்டும். கட்சிக்கென்று ஒரு சொந்த இடம் இல்லை. வேலூர்ல இடம் கிடையாது கட்சிக்கு. அவருடைய இடம் ரிவெரியூ ஹோட்டல் பக்கத்தில். அந்த இடம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கட்சி ஆபீஸ். அது அண்ணன் ஏபி நந்தகுமார் அண்ணன் ஏபியினுடைய சொந்த இடம். அது வாடி கூட்டா மாசம் குறைஞ்சது ஒண்ணு இல்லைன்னா கண்ணுக்கு மூடி 10 லட்சம் வரும். கண்ணு மூடி மாசம் ஒரு 10 லட்சம். யாரோ வந்து கேட்டாங்க, சென்னை சில்க்ஸ் கேட்டாங்க, சரவணா சோஸ்கார் கேட்டாங்க, நல்லி சில்க்ஸ் கேட்டாங்க, யாரோ கேட்டாங்க. அந்த இடம் வாடகை மாதிரி எடுத்துக்குவாங்க, கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க. ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞரின் பரிந்துரை பேரில் இந்த மாவட்ட செயலாளராக நியமித்திருக்கிறார். நமக்கென்று இடம் வேண்டும் என்று தன் சொந்த இடத்தில் தான் இன்றைக்கு ஒரு கட்சி அலுவலகம் இருக்கிறது. அங்கே ஒரு மிக மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்திலிருந்து செயற்குழு கூட்டம் ஒரு மிகப்பெரிய இடத்தை கோடிக்கணக்கான மதிப்பான தான் கஷ்டப்பட்டு உழைத்து நான் சொந்த பணத்தில் அவர் வாங்கிய இடத்தை இன்றைக்கு கட்சி அலுவலகம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு களப்போராளி அண்ணன் ஏபிஎன். ஆனா நாங்களாம் அவர்கிட்ட கேட்போம், கலைஞர் அறிவாலயம் நமக்கு கண்டிப்பா கட்டுவோம், கலைஞர் ஆலயம் கட்டுவோம், எல்லா தொகுதிக்கும் கட்சி ஆபீஸ் கட்டுவோம், எல்லா தொகுதிக்கும் கட்சி ஆபீஸ் கட்டுவோம் சொல்லி இன்னைக்கு அணைக்கட்டு தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அங்க வெற்றி பெறாரு. அணைக்கட்டு தொகுதியில் போய் நின்ன உடனே ஜெயிக்கிறார். அணைக்கட்டு தொகுதியில் போய் நின்ன உடனே ஜெயிக்கிறார். இன்னும் ஒரு உண்மை சொல்ல போனா, இன்னைக்கு எங்க போனாலும் ஜாதின்னு ஒண்ணு இருக்குது. நான் கொஞ்சம் யதார்த்தமா பேசக்கூடியவன். எங்க போனாலும் ஜாதின்னு ஒண்ணு இருக்குது. அந்த அணைக்கட்டு தொகுதினாலே பக்கா வன்னியர் பெல்ட். அது அங்க மிகுந்த மரியாதைக்குரிய இளம்புயல் ஏபிஎன் அவர்களுக்கு 10 குடும்பம் கூட இருக்காது. அங்க போய் நிக்கிறாரு. அவருடைய அணுகுமுறை, அவர் தலைவர் தளபதியினுடைய அன்பு தம்பிகளில் ஒருவர், அவர் கழக தோழரிடத்திலே பழகிய விதம், அங்கே அணைக்கட்டு தொகுதியிலே வெற்றி பெற்றார். 2வது முறை வெற்றி பெற்றார். இனி என்றென்றும் அணைக்கட்டுக்கு அவர் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர். அவரே நான் தொகுதி மாறுகிறேன் என்று சொன்னாலும் கழக உடன்பொறுப்புகள் பொதுமக்கள் விடமாட்டாங்க. ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவனாக உயர்ந்து விட்டார். இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் ஏபிஎன் சொந்தம் என்று இல்லை, ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர். எல்லா கட்சிக்காரும் ஏபிஎன் வாழ்கட்டான். ஏடிஎம்கே இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும்,
நம்ம எதிர்க்கிற எந்த கட்சியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அப்பா நாங்க எந்த கட்சியா இருக்கட்டும், அணைக்கட்டு தொகுதி பொறுத்தவரை எங்களுக்கு அண்ணன் ஏபிஎன் தான், எங்களுடைய அந்த இடத்தை பிடித்தவர் அண்ணன் ஏபிஎன். அவர் வேலூர் மாவட்ட திமுக செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஒவ்வொரு தொண்டரும் மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு தொண்டரும் மாவட்ட செயலாளர். அண்ணன் ஏபிஎன் மட்டும் மாவட்ட, எல்லாரும் இங்க மாவட்ட செயலாளர். அந்த அளவுக்கு அவருடைய களப்படி. 4 தொகுதி ஜெயிக்கிறோம். எப்படியோ கொஞ்சம் கேவி குப்பம் மிஸ் ஆச்சு. இந்த முறை கேவி குப்பம் அடிக்கிறோம், சேர்த்து அடிக்கிறோம். அதுக்கு நமக்கு கடவுள் ஒரு வரப்பிரசாதம், காடு கிஃப்டா நம்ம தலைவர் தளபதி வேலூர் மண்டல தேர்தல் பொறுப்பாளராக அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இங்கே தேர்தல் பொறுப்பாளர். அது ஒண்ணு நமக்கு போறோம். 5 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு அவர் நமக்கு பீஸ்வரா இருந்து வழி நடத்துவார். எப்போ அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு, அருணையின் செல்வம் அண்ணன் ஏவா வேலு, திருவண்ணாமலையின் திராவிட தீபம் அண்ணன் ஏவா வேலு இங்க தேர்தல் பொறுப்பாளராக தலைவர் தளபதி நியமித்தாரோ அப்பொழுதே முடிவு பண்ணிட்டோம். 5 தொகுதியிலும் 30,000 அதிகமான ஓட்டுகள் நம்ம ஜெயிக்கிறோம், அடிக்கிறோம். கேவி குப்பத்தை பெரிய லெவலில் நம்ம ஜெயிக்க போறோம் சொல்லி. எனவே அந்த அளவுக்கு ஒரு போராளியாக இருக்கக்கூடிய அண்ணன் ஏபிஎன் அவர்கள் கலைஞர் அறிவாலயம் கட்டிட்டார். அணைக்கட்டில் போய் பார்க்கும்போது கண் கலங்கிச்சு. அது கலைஞர் சிலை வச்சாரு பாருங்க, கலைஞர் சிலை வச்சிருக்காங்க, ஆளுநர் கலைஞர் சிலை. நான் எல்லா சிலை தமிழ்நாட்டில் எல்லா சிலை பார்த்திருக்கேன். உண்மையிலே இந்த சிலை எங்க பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இந்த சிலை எங்க பண்ணாரு, அப்படியே கலைஞரை நேரா பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஒரு சிலை செய்யலாம், ஆனா சிலை அமைகிற தலைவர்கள் இல்ல, கலைஞர் நம்ம நம்பர் 1. எல்லா தலைவர்களுக்கும் சிலை அமையாது, எல்லா தலைவருக்கும் சிலை அமையாது. ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா செலவு வச்சிருப்பாங்க. அந்த அம்மா நான் குறைச்சு பேசல, ஜெயலலிதா செலவு வச்சிருப்பாங்க. ஒரு ஊர்ல போய் பாக்குறேன் ஜெயலலிதா சிலை முன்னாள் அமைச்சர் வளர்மதி மாதிரியே இருக்குது. நான் குறைச்சு பேசல, சிலை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அமையாது. ஆனா அவ்வளவு தத்ரூபம் அமைஞ்சிருக்குது. அதுலயும் அணைக்கட்டுல மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப இளம்பெரும் ஏபிஎன் அவர்கள் கலைஞருக்கு வச்சிருந்த சிலை பார்க்கும்போது எங்க ரெடி பண்ணாங்கன்னு தெரியல, அப்படியே கலைஞரை பாக்குற மாதிரி இருக்குது சிலை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போற அப்பதான் பில்டிங் கட்டினாங்க. போய் நேற்று போய் பார்த்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளவு அப்படியே ஜொலிக்குது, அப்படியே ஜொலிக்குது. அவ்வளவு அற்புதமான ஒரு கலைஞர் சிலை, அற்புதமான கலைஞர் அறிவாலயம், அதுல லைப்ரரி, கட்சி ஆபீஸ், பொதுமக்கள் எந்த நேரத்திலும் என்னை இங்க அணுகலாம் என்று. அது கட்சி ஆபீஸ், பொதுமக்கள் குறைத்திருக்கிற அலுவலகம், லைப்ரரி, கலைஞருக்கு கோயில், கலைஞருக்கு கோயில். யாரும் செய்யாததை இளம் புயல் அண்ணன் ஏபிஎன் செய்து காட்டி சாதித்திருக்கிறார். யாரும் செய்யாததை அண்ணன் ஏபிஎன் வேலூர் மாவட்டத்தில், ஒன்றுபட்ட மாவட்டத்திலே கலைஞர் அறிவாலயம் என்று கட்டி சாதனை படைத்துவிட்டு வேலூர் சமஸ்தானம், வேலூர் சமஸ்தானம், வேலூரின் சகாப்தம், வேலூரின் முடிசூடா மன்னன், வேலூரின் இளவரசன். வேலூர் என்றால் அன்று வேங்கை விஎம்டி, இன்று வேலூர் என்றால் அண்ணன் ஏபிஎன். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்கின்ற அந்த 3 எழுத்து, ஏபிஎன் என்கின்ற அந்த 3 எழுத்து இரண்டும் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் தலைவர் தளபதி நலத்திட்டங்கள் இன்றைக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் அணைக்கட்டு தொகுதிக்கு மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஒட்டுமொத்த வேலூர் மாவட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு மக்களுடைய பேர் ஆதரவை பெற்றிருக்கிறார். தலைவர் தளபதி நிரந்தரமாக கூடியிருக்கிறார். அவர் கட்டியிருக்கிற கலைஞர் அறிவாலயம், கலைஞர் சிலை. உண்மையிலே எந்த முகசுதிக்காக இந்த பதிவு இல்லைங்க, முகசுதிக்காக இந்த பதிவு இல்லை. கட்சிக்குன்னு சொந்தமா ஆபீஸ் இல்ல, இது வரைக்கும் இல்ல. கட்சிக்குன்னு சொந்த ஆபீஸ் இது வரைக்கும் இல்ல, இது வரைக்கும் இல்ல. நான் இல்லன்னு தான் சொல்றேன். இங்க யாரும் குறை சொல்லி குடியாத்த கொண்டு இந்த பதிவு போடவில்லை. யாரும் என்னை தவறாக கருதக்கூடாது. எல்லோரையும் மதிக்கிறேன், எல்லோரையும் மதிக்கிறேன். தலைவர் தளபதி என் தலைவர், நமது தலைவர், நாளைய தமிழகம், வாலிப கலைஞர் மாண்புகன் உதயநிதி ஸ்டாலின் நமது இளம் தலைவர், நமது கடவுள், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர். ஏதோ ஒரு சில அவசர பணியின் காரணத்தால் மறந்திருக்கலாம். ஆனால் அதை நினைவில் வைத்துக் கொண்டு நான் 5 தொகுதிகளிலும் கழகத்திற்கு சொந்த இடத்தை அலுவலகம் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய அணைக்கட்டு தொகுதியில் மாவட்டத்தின் தலைநகரம் வேலூரா இல்லை மாவட்டத்தின் தலைநகரம் இளம் புயல் அண்ணன் ஏபிஎன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அணைக்கட்டா என்று அனைவரும் சிந்திக்கிற இடத்திலே இன்றைக்கு அங்கே கலைஞர் அறிவாலயத்தை கட்டியிருக்கிறார்.
அற்புதமா போய் திருவாரூர் இருக்கு பாருங்க, கலைஞருக்கு அங்க அறிவாலயம் திருவாரூர்ல கட்டியிருக்காங்கல்ல, கலைஞர் மணிமண்டபம் அப்படியே இருக்குதுங்க. அந்த கலைஞரோட செலவு வச்சிருக்காங்கல்ல, மேல அந்த கோபுரம் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அந்த கோபுரம் இருக்குதுல, அது உள்ளெல்லாம் அந்த டிசைன் பார்க்கும்போது, அந்த கலைஞர் செலவு வச்சிருக்குது எல்லாம் பார்க்கும்போது திருவாரூர்ல எப்படி கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி கட்டியிருக்காரு. அவரே ஒரு பெரிய கான்ட்ராக்டர் தானே, மீன் குட்டி தான் நீங்க கத்துக் கொடுக்கணும். அவரே ஒரு பெரிய கான்ட்ராக்டர், அவ்வளவு அற்புதமா கட்டிக்கிறாருங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அந்த கலைஞர் அறிவாலயத்தை பார்க்கும்போது, அங்க கலைஞர் சிலையை பார்க்கும்போது 2026 கோட்டையிலே தலைவர் தளபதி அவர்கள் கொடியேற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்க போவது உறுதி. சென்டிமெண்டா இந்த கலைஞர் அறிவாலயம், அந்த கலைஞர் அறிவாலயம் தலைவர் கலைஞருடைய சிலை, இது யாரா இருந்தாலும் பாராட்டி தாங்க ஆகணும். நல்லது யார் பண்ணாலும் பாராட்டலாம். நல்லது யார் பண்ணாலும் பாராட்டு. இத்தனை வருடங்கள் கலைஞர் அறிவாலயம் நம்ம மாவட்டத்தில் இல்ல, ஒன்றுபட்ட மாவட்டமா இருக்கும் போதும் இல்ல, அதுக்கு முன்னாலும் இல்ல, எப்பயும் இல்ல. ஆனா இப்ப அண்ணன் ஏபிஎன் கட்டியிருக்காரு. கல்லணை கட்டினான் கரிகாலன் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறான். வேலூர் மாவட்டத்தில் முதல் கலைஞர் அறிவாலயம் கட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்று படைத்திருக்கிறார். அணைக்கட்டினுடைய கரிகாலன் எங்கள் ஆருய அண்ணன் ஏபிஎன் நந்தகுமார் எம்எல்ஏ, இளம் புயல் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ, மக்கள் தொண்டன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ, மக்கள் நாயகன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ, உங்கள் வீட்டு பிள்ளை ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ, தலைவர் தளபதியின் முதன்மை தலகர்த்தர் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ, தலைவர் தளபதியின் தம்பிமார்களே, அன்பு தம்பி அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ, தலைவர் தளபதியின் போர்ப்படை தளபதிகளிலே வலிமை மிக்க தளபதியாய் இன்னைக்கு அரசியல் களத்தில் வாழேந்து நிற்கிற அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ, அவரை பாராட்டி ஆக வேண்டும். கட்டினாரே கலைஞருக்கு அறிவாலயம், வைத்தாரே ஆளுயிர் சிலை கலைஞருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த உணர்வுமிக்க ஒரு மாவட்ட செயலாளரை எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும்? நீண்ட வரலாற்றுக்கு சொந்தமான மாவட்டம் வேலூர் மாவட்டம். அதாவது பணம் எல்லாட்டி இருக்குதுங்க, பணம் எல்லாட்டி இருக்குது, செலவு பண்ண மனுஷ வரணும். அவர்னா அமைச்சரா ஒரு அலிகேஷன் சொல்ல முடியுமா? நான் ஏபிஎன் மேல யாருன்னா ஒரே ஒரு அலிகேஷன், ஒரு கரப்ஷன் சொல்ல முடியுமா? இப்ப இந்த அங்கன்வாடி எல்லாம் போட்டாங்கல்ல, அங்கன்வாடி ஒருத்தங்கிட்ட 5 பைசா காசு யாரும் வாங்கக்கூடாதுன்ட்ட கூப்பிட்டு எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாரு. சென்னையில சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றம் நடக்கும்போது அங்க போனா யாரு போனாலும் அங்க வீட்டுல முதல்ல சாப்பிடணும். அவர் வீட்டுல அவர் உட்கார டேபிள்ல அவர் என்ன சாப்பிடறாரு தான் எல்லாரும் சாப்பிடணும். அதே மாதிரிதான் திருவண்ணாமலையில எங்கள் அருணை மாநகரத்தில் அருணையின் செல்வ மன்னன் ஏவா வேலு அவர்கள், நான் திரும்பி தலைவர் தளபதிக்கு பொற்காதார தொட்டு அண்ணன் உதயநிதிக்கு பொற்பாத தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்றது என்னன்னு கேட்டா, அண்ணன் ஏவா வேலு நமக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர். இது போரும். சும்மா தேர்தல் வேலை செய்யறதுல தூங்காம தேர்தல் வேலை செய்வார். களப்பணி ஆற்றத்துல தொண்டர்களை வழிநடத்தினா சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை, அவர் பீஸ்மர். வித்தை கற்றுத் தருவதில் அவர் ஒரு துரோணாச்சாரியர். போர்க்களம் என்று வாளேந்தி சென்றால் இதுவரை வாழ்க்கையில் தோல்வியே காணாதவன் அந்த அலெக்சாண்டர். இங்கே திமுக அலெக்சாண்டர் அண்ணன் ஏவா வேலூர் மாவட்டத்தின் அலெக்சாண்டர், இளம் புயல் அண்ணன் ஏபிஎன். எங்களுக்கு காம்பினேஷன் பாரு எப்படி வருது, எங்களுக்கு காம்பினேஷன் அடி வருது. ஏற்கனவே இவரு சொல்லி தரணுமா நம்ம அண்ணன் ஏபிஎன் கட்சி வேலை செய்யறதுல? குடியாத்துக்கு ஒரு நாளைக்கு 5 முறை வராருங்க, அப்படியே பேரணாம்பேட்டுக்கு ஒரு நாளைக்கு 5 முறை சுத்தினே இருக்கிறாரு. ஒரு கட்சிக்காரன் எதனா அடுத்த நிமிஷம் நல்லது கெட்டது வாழ்வா நாவா சாவா எது இருந்தாலும் ஒரு படிக்கணுமா உடம்பு சரி எது இருந்தாலும் கட்சிக்காரன் கஷ்டப்படக்கூடாது.
தான் தொழில் செஞ்சு தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தான் இன்னைக்கு கட்சிக்கும் செலவு பண்றாரு, பொதுமக்களுக்கும் செலவு பண்றாரு. அவர் அமைச்சரா இருந்தாரா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாரு, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரா இருந்தாரு, அதன் பிறகு எம்எல்ஏ. அவர் அந்த காலத்துல மோர்தனா டேம் கட்டினாங்க பாருங்க 89ல. அப்போது கான்ட்ராக்ட் வேலை பண்ணி கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு சம்பாதிச்சு நேர்மையா உழைச்சி நேர்மையான முறையில் சம்பாதிச்சு பணம் அதை கட்சிக்கு செலவு பண்ணார். நேர்மையா உழைச்சி சம்பாதிச்ச பணத்துல கட்சி ஆபீஸ் கட்டிக்கிறார். அதனால தளபதி ஒரே முடிவு எடுத்தார். ஏபி நந்தகுமார், இளம் புயல் ஏபி நந்தகுமார் தான் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர். அவர் கொடுத்த பணி அவர் சிறப்பாக செய்யறார். பெரியவங்க சின்னவங்க எல்லாரையும் மதிக்கிறார். அந்த ஹெட் வெயிட் என்னன்னு அவருக்கு தெரியாது. நாங்க பார்க்கல அவர்கிட்ட. நாங்க அதனாலதான் எல்லாரும் அவர் காலையில சுத்தி வரும். தலகணம்னா என்னன்னு தெரியாது. எத்தனை பேர் சால்வை போட்டாலும் 1000 பேர் போட்டா கூட மேல போடுங்க மேல போடுங்க, மேல சால்வை போடுங்க மேல போடுங்க, எல்லார்ட்டும் சால்வை வாங்கிக்குவார். இன்றைக்கு அவரால் கழகம் வலிமை பெற்றிருக்கிறது வேலூர் மாவட்டத்தில். எங்கேயோ ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு கேவிக்குப்பம் தொகுதி மட்டும், அது மட்டும் எனக்கு அது அண்ணன் ஏவா வேலு திருவண்ணாமலையின் திராவிட தீபம், இந்த இயக்கத்தின் மாபெரும் முன்னணி தலைவர் தளபதிக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருக்கிற அண்ணன் ஏவா வேலு தேர்தல் மாவட்ட பொறுப்பாளரை நியமிச்ச பிறகு அன்னைக்கு அச்சோண்டா நம்ம கேவிக்குப்பம் தொகுதியும் ஏற்கனவே சூப்பர் ஹீரோ அண்ணன் ஏபிஎன் அவருக்கு இன்னும் பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் ஏவா வேலு அவர்களை இங்க தேர்தல் பொறுப்பாளராக போட்டதில்லை. சுத்தி சுத்தி வராரு அண்ணன் வேலு. நான் அண்ணன் ஏவா வேலுடைய கடவுளாக வணங்கக்கூடியவர். அவரே எங்க மாவட்டத்துக்கு வந்துட்டாரு, இப்ப எங்க மாவட்ட அமைச்சர் ஆயிட்டாரு, எங்க மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் ஆயிட்டாரு போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நாளைக்கு தளபதி வராரு, ட்ரெயின்ல வராரு, சிறப்பான வரவேற்பு மாவட்ட செயலர் இளம் புயல் ஏபிஎன் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ஹாஸ்பிட்டல் திறக்கிறாரு அடுக்கும்பாரி, அவர் தொகுதி மிகுந்த மரியாதைக்குரிய இளம் புயல் மாவட்ட செயலர் ஏபிஎனுடைய தொகுதி. அங்க அடுக்கும்பாரில் ஹாஸ்பிட்டல் திறக்கிறாரு. ஏதோ ஒரு ரிவ்யூ மீட்டிங்ல கலந்துக்கிறாரு. நேரா வந்து அணைக்கட்டில் அண்ணன் ஏபிஎன் அவர்கள் கட்டியிருக்கிற கலைஞர் அறிவாலயத்தையும் தலைவர் கலைஞர் சிலையும் திறந்து வைக்கிறாரு. ஒரு சில நிமிடம் நம்மளோடு பேசிவிட்டு திருப்பத்தூருக்கு சென்று மறுநாள் அங்கே நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு ரயில் மூலமாக மீண்டும் சென்னை திரும்பி செல்லுகிறார். 2 நாட்கள் நம்முடைய மாவட்டத்தில், ஒன்றுபட்ட மாவட்டத்தில், வேலூர் மாவட்டத்திலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தங்க இருக்கிறார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அதாவது நானே எத்தனோ பேர் என்னுடைய இப்ப எனக்கு 49 வயசு ஆகுதுங்க. நான் மைக் பிடிக்கும் போது முதல்ல குடியாத்துல 96ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக நின்ற மறைந்த மரியாதைக்குரிய அண்ணன் விஜி தனபால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிற்கும் போது அப்பதாங்க மைக் பிடிச்சேன். அப்புறம் பேச்சாளர் ஆசைப்பட்டேன். இதே அண்ணன் ஏபிஎன் கிட்ட போய் நின்று நான் பேச்சாளர் ஆகணும்னு போய் மாவட்ட செயலர் ஒரு லெட்டர் வாங்கடா நான் சொல்றேன். அப்ப சகி என்ன மாவட்ட செயலாளர். அப்ப குடியாத்துல எங்களுக்கெல்லாம் குருநாதராக வழிநடத்திய முன்னாள் ஒன்றுபட்ட மாவட்ட மாணவ மேம்பாளரும் இன்னைக்கு மாவட்ட பிரதிநிதியாக அண்ணன் பொன் அண்ணாதுரை அவர்கள் ஒரு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சார், போடா சென்னைக்குன்னு. அண்ணன் சகி கிட்ட லெட்டர் வாங்கினேன். அண்ணன் ஏபிஎன் தான் வாங்கி கொடுத்தாரு. கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி கொடுத்திருந்து அண்ணன் 300 பாஷா அவர்கள். அண்ணன் சாதிக்கு ரொம்ப உதவி பண்ணார் அண்ணன் முகமது சாதிக். ஆனா அவர் விபத்தில் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அந்த லெட்டர் எடுத்து கொடுத்த உடனே பேச்சாளராக பதிவு பண்ணி 1000 விளக்கு உசேன் முரசொலியில பேச்சாளர் முகவர்கள் என் பேர் போட்டார். யார் கூட்டத்துக்கு போடுவாங்க? முதல் எனக்கு மேடை தந்தது மைக் கொடுத்து லத்தேரியில பேச வச்சது யாருன்னு கேட்டா இந்த மாவட்ட செயலாளர், இந்த மாவட்டத்தின் சகாப்தம், இந்த மாவட்டத்தின் கழகத்தின் மானஸ்தன், இந்த மாவட்டத்தின் முடிசூடா மன்னன், இந்த மாவட்டத்தின் இளவரசன் அண்ணன் ஏபி நந்தகுமார். அப்பதான் மரியாதைக்குரிய KKSSR அவர்கள் அதிமுக விலகி திமுக சேரார். அவர் திமுக பேசின முதல் கூட்டம் லத்தேரியில நமது மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் நீர்வளத்துறை மற்றும் சட்டத்துறை சிறைத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த கூட்டத்தை அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்கள் அழைத்து அந்த கூட்டத்தை நடத்த என்று சொன்னார். அந்த கூட்டத்தில் தான் முதல்ல அண்ணன் ஏபி எனக்கு பேச வச்சார். பேச வச்சு அப்பவே 1000 ரூபாய் வழி செல்ல கொடுத்தார். பெரிய ஸ்டார் பேச்சாளருக்கு 1000 ரூபாய் வழி செலவு இல்லை. அவர் கவர்ல 1000 ரூபாய் போட்டு வழி செல்ல கொடுத்தார். இன்னைக்கு அந்த மேடை தான் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறது. எனவே எனக்கு புள்ளியார் சொல்லி போட்டது புள்ளியார் சொல்லி. உங்களுக்கு என்ன பெரியார் சொல்லி, அண்ணா சொல்லி, கலைஞர் சொல்லின்னு சொல்றேன். அண்ணன் ஏபிஎன் அவர்கள் தான் பலரை உருவாக்கினார். இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் அண்ணன் ஏபிஎன்.
அண்ணன் ஏபிஎன் குறித்து பேச வேண்டும் என்றால் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அல்வா சாப்பிட்ற மாதிரி எனக்கு அண்ணன் ஏபிஎனை பத்தி பேசணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், யார் மனதையும் புண்படுத்துற மாதிரி நான் இங்க பேசல, பட் உண்மை பேசியவன். ஏன்னா இது வரைக்கும் கட்சிக்குன்னு கலைஞர் அறிவாளியம் யாரும் கட்டலன்னா யாரையும் குறை சொல்ல அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையல, அதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல, யாரும் இங்க குறை சொல்ல. இதற்கு முன்பு ஒன்றுபட்ட மார்ச் இருக்கும்போது சாதனை சுமல் ராணிப்பேட்டை காந்தி சூப்பரா கட்சி வழி நடத்தினார், ஹீரோ. அதெல்லாம் காந்தி நாடு சும்மா சொல்லக்கூடாது, ஒரு பஞ்சுலான ஒரு பொலிட்டிஷியன், ஹீரோ. அதை நான் தப்பா சொல்ல. அதுமெல்லாம் நான் சரி, அந்த அரசியல் காலம் வேற. சுத்துவார் அந்த அம்பாசிடர் காரிலே குடும்பம் நடத்தினான் சங்கி. ஆனா அண்ணன் ஏபிஎன் வந்த பிறகு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அரசியல், அதிரடி அரசியல் பண்ணி எல்லாரும் திரும்பி, எத்தனையோ மாவட்ட செயலர் இருக்காங்க, எனக்கே ஒரு சிலர் தெரியாது. ஆனா வேலூர் என்று சொன்னால் அண்ணன் ஏபி நந்தகுமார் என்று ஒட்டுமொத்த தமிழகமே சொல்லும். சட்டமன்றத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம். ஜெயலலிதா சட்டமன்றத்திலே முதலமைச்சராக அமருகிற நேரத்திலே ஜெயலலிதாவுக்கே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த இளம் தலைவன் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி நந்தகுமார் பேசுறானேப்பா, நந்து பேசுறாரு, இருப்பா ஒரு நிமிஷம், நந்து பேசுறாருப்பா, அந்த அளவு பேசுவார். அங்க தகராறு ஆச்சுன்னா எகிரி குச்சி ஓடி வருவார். தலைவர் கலைஞர் ஒரு முறை கேட்டாராம், இந்த டிவியில சண்டைன்னு சொன்னா டேபிள்ல இருந்து எகிரி குச்சி ஓடி வருது ஒரு தம்பி, அந்த தம்பி எனக்கு சரியா தெரியல. அப்பதான் அங்க எல்லாரும் சொன்னாங்களாம், ஏபி நந்தகுமார் வேலூர் மாவட்ட செயலர் நந்து இல்ல, அன்னைக்கு சட்டமன்ற நந்து நல்லா பண்றாருப்பா, நந்து நல்லா பண்றாருப்பா. எதிர்கட்சிக்கு இப்படிப்பட்ட எம்எல்ஏ நம்ம தேவை. கலைஞர்கிட்டே பேர் வாங்கிட்டார், முதல் முறை எம்எல்ஏ ஆனவனே கலைஞர்கிட்டே பேர் வாங்கிட்டார். ஒரு அரசாங்க நிகழ்ச்சி தலைவர் பேசும்போது, போன முறை வேலூருக்கு வந்தாரு, 50,000 பேர் இருப்பாங்க. அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஏபி நந்தகுமார்னு சொன்னதான் 5 நிமிஷம் ஆச்சு அந்த கைத்தட்டி முடியறதுக்கு. கூலிக்கு சேர்க்கப்பட்ட கூட்டம் இல்லை, கொள்கைக்காக வந்த கூட்டம், அண்ணன் ஏபியினுடைய மக்கள் பணிக்காக வந்த கூட்டம். அவர் மக்களுக்கு காட்டுகிற பணியால் அவர் மீது மக்கள் அன்பை வைத்திருக்கிறார். அந்த பெருமை அண்ணன் ஏபியனுக்கு இல்லை, அந்த பெருமையெல்லாம் கழகத்திற்கிற பெருமை. அவர் தொகுதியில் ஒரு மலை, அந்த மலை பேர் நான் மறந்துட்டேன், யாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மலைக்கு ரோடே கிடையாது, அந்த மலை வாழ் யாருன்னா உடம்பு சொல்லலாம் அங்கேயே சாக வேண்டிதான். அந்த மலைக்கு ரோட போட்டு பஸ்ஸை போட்டு நீங்க அந்த மலை எங்கேயோ போயிடுச்சுங்க, பிஞ்சமுத்த மலையே என்னவோ அந்த மலை. அந்த மலையில் இருக்கிற பசங்க நாங்க கடலே பார்த்தது இல்லை, எல்லா பசங்களையும் கடலை கொண்டு போயிட்டாரு. கடலை கொண்டு போய் எல்லா பசங்களையும் கடலை குளிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல உணவு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து. அவர் தீபாவளி கொண்டாடினா அவர் குடும்பத்தோடு மட்டும் தீபாவளி கொண்டாடுறது இல்லை, தொகுதி மக்களோட தீபாவளி கொண்டாடுவார், தொகுதி மக்களோட பொங்கல் கொண்டாடுவார். இப்படி அவரை பத்தி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அண்ணன் ஏபிஎனுக்கு நிகர் அண்ணன் ஏபிஎனே. எனவே நான் இந்த இவ்வளவு நேரம் பேசுறது என்ன, இத்தனை நாள் ஒரு திட்டுறது, பாட்டாளிகளுக்கு திட்டுறது, பிஜேபி காரன் திட்டுறது, ஏடிஎம்க்கு திட்டுறது, அவன் திட்டுறான், நான் திருப்பி திட்டுறேன். இன்னைக்கு மன நிறைவா நான் அண்ணன் ஏபிஎனை பத்தி பேசுறதுல எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவோ பேச அவரை பத்தி பேசுறேன். வரலாற்றில் இடம் பிடித்து விட்டாய் அண்ணா ஏபிஎன் அவர்களே, வரலாற்றில் இடம் பிடித்து விட்டாய். அணைக்கட்டு தொகுதியிலே கட்டிய கலைஞர் அறிவாலயம் ஒரு தொகுதியிலும் நீங்கள் முயற்சி எடுத்தால் கட்டலாம் அண்ணா. எங்கள் குடியாத்தத்தில், கேவி குப்பத்தில், வேலூரில், காட்பாடியில் 5 தொகுதியிலும் கலைஞர் அறிவாலயம் அண்ணன் ஏபிஎன் எழுப்புவார், கட்டுவார். 5 தொகுதியிலும் தலைவர் கலைஞருக்கு ஆளுரை சிலை அண்ணன் கலைஞர் சிலை வைப்பார். எப்படி அணைக்கட்டில் வைத்திருக்கிறாரோ இன்னும் 4 தொகுதிகள், குடியாத்தம், கேவி குப்பம், காட்பாடி, வேலூர். வேலூர் ஏற்கனவே சிலை வந்துட்டு அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு சிலை, சின்ன சிலை வச்சிருக்கார் அண்ணன் ஏபிஎன் உதவியோடு. எனவே இனி இந்த மாவட்டம் கழக மாவட்டம். வேலூர் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் வேலூர். முப்புரம் விழாவை நடத்தினார். முப்புரம் விழா இதுக்கு முன்னால் ஒன்றுபட்ட மாவட்டமாக அண்ணன் பி சண்முகம் அவர்கள் மாவட்ட செயலராக இருக்கும் பொழுது, அப்பொழுது வேலூர் மண்டல மாநாடு நடைபெற்றது. இங்கே கண்டிப்பாக முப்பெரும் விழாவை நடத்திய இளம் புயல் அண்ணன் ஏபிஎன். வேலூர் ஒன்றுபட்ட மாவட்டம், 3 மாவட்டம் சேர்த்து சொல்லுகிறேன், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர். ஒன்றுபட்ட மாவட்டத்தில் முதல் கலைஞர் அறிவாலயம் கட்டி ஆளுரை சிலை வைத்த தலைவர் கலைஞருக்கு ஆளுயர வெங்கல சிலை வைத்த அண்ணன் ஏபிஎன் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வேலூரில்
இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே ஒரு மாநாட்டையும் நடத்துவார். எதிர்காலத்தில் எங்கள் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகனாய், இன்றைக்கு அன்பகத்தின் மன்னனாய், அறிவாலயத்தின் இளவரசனாய், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறையாய், திராவிட இயக்கத்தின் குலக்குழந்தாய், தமிழினத்தின் இளம் தலைவனாய், துணை முதலமைச்சராய், நாளைய முதலமைச்சராக இந்த நாட்டில் பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டை வழிநடத்தும் பொழுது அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக, அவரோடு அவரின் அன்பு சகோதரனாக அண்ணன் உதயநிதியின் தளபதியாய் அண்ணன் ஏபிஎன் இருப்பார். அவரோடு நாங்கள் இருப்போம். காத்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய சவால். இத்தனை நாட்கள் நம்ம எதிர்த்தவரெல்லாம் எதிரிகள். ஆனால் 2026 நம்ம எதிர்க்கப் போவது யார் என்று கேட்டால் பகையாளி, ஆரிய கூட்டம். எல்லோரும் தவறு செய்திருக்கிறார்கள். அதிமுகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், எல்லா கட்சி தவறு செய்திருக்கிறார்கள். எல்லோரையும் மிரட்டி கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் முதுமேல் ஏறி சவாரி செய்து இதோ முருகன் மாநாடு என்று சொல்லி ஒரு தேர்தல் பிரச்சார சங்கிகளுடைய மாநாடு நடத்தினார்களே, இப்படி சரிவேலை செய்து எப்படியாவது இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற வேண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய அழிவு எங்கே தொடங்க வேண்டும் என்றால் இளம் புயல் அண்ணன் ஏபிஎன் மாவட்ட செயலராக இருக்கிற வேலூர் மாவட்டத்திலிருந்து தொடங்க வேண்டும். இந்த பள்ளிகுண்டால அண்ணன் ஏபிஎன் தொகுதியில அமித்ஷா கூட்டம் வந்து எம்பி எலெக்ஷன் ஒரு கூட்டம் போட்டு எங்களுடைய வெற்றி வேலூர்ல இருந்து அணைக்கட்டு தொழிலிருந்து தொடர்ந்தார். மரணடி இங்க அச்சம், மரணடி. வேலூர் நாடாளுமன்றம் தமிழகத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். அதே போல் ஆரிய கூட்டத்திற்கு மரணடி எங்கே என்று கேட்டால் அண்ணன் ஏபிஎன் மாவட்ட செயலராக இருக்கிற வேலூர் மாவட்டம் எங்கள் அருணையாளர் அருணையின் செல்வம், திருவண்ணாமலையின் திராவிட தீபம், தலைவர் தளபதியின் உண்மையான நேர்மையான மனசாட்சி அண்ணன் ஏவா வேலு தேர்தல் பொறுப்பாளர் இருக்கிற வேலூர் மாவட்டத்திலிருந்து ஆரிய கூட்டத்திற்கு சாவுமணி அடிப்போம். 2026 தனி பெரும்பான்மையோட திமுக ஆட்சி, தலைவர் தளபதி முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, அற்புதமான ஆட்சி மக்களுக்கு தர 2வது முறை தலைவர் தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சர் நாற்காலிலே அமர வைப்போம் என்பதை நாளை தலைவர் கலைஞர் திறக்க இருக்கிற கலைஞர் அறிவாலயத்தில் அண்ணன் ஏபிஎன் வைத்திருக்கிற தலைவர் கலைஞரின் ஆளுநர் வெங்கல சிலையிலே சபதம் ஏற்போம், சத்தியம் செய்வோம். தலைவா, தளபதியே, எங்கள் தலைவனே, தமிழினத்தின் தலைவனே, திராவிடத்தின் தலைவனே, கலைஞராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவனே, பெரியாராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவனே, அண்ணாவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவனே, கலைஞர் நிலையத்தை இரவலாக பெற்றிருக்கிற தலைவனே, உன்னை நாங்கள் முதலமைச்சர் நாற்காலில் அமர வைப்போம் என்று சத்தியம் செய்வோம், சபதம் ஏற்போம். 2026 மீண்டும் நமது ஆட்சி, கழக ஆட்சி, தலைவர் தளபதி முதலமைச்சர், நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் என்று சபதம் செய்வோம், செய்து காட்டுவோம். வேலூர் மாவட்டத்தில் முதல் வேலூர் மாவட்ட அரசியலில் சாதனை படைத்து கலைஞர் அறிவாலயம் கட்டிய அண்ணன் ஏபிஎன் வாழ்க. தலைவர் கலைஞருக்கு ஆளுயர் வெங்கல சிலை வைத்திருக்கிற அண்ணன் ஏபிஎன் வாழ்க. நமது திருவண்ணாமலையின் திராவிட தீபம், அருணையின் செல்வம், அருணையின் அருணையாளர், எங்கள் ஆருயிர் அண்ணன் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர், தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசி, ஆருயிர் அண்ணன், மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு தலைமையிலே களப்பணி ஆற்றுவோம். 5 தொகுதிகளை மாவட்ட செயலாளர் முன்னிலை பணியாற்றி தலைவர் தளபதியிடத்திலே 5 தொகுதிகளையும் ஒப்படைப்போம். மீண்டும் அண்ணன் ஏபிஎனை பாராட்டுவோம். கலைஞர் அறிவாலயம் கட்டிய எங்கள் இளம் தலைவா அண்ணன் ஏபிஎன், இளம்புயல் ஏபிஎன் அவர்களே, தலைவர் கலைஞருக்கு ஆளுயரை சிலை வைத்திருக்கிற அண்ணன் ஏபிஎன் அவர்களே, வேலூர் மாவட்ட திமுக வரலாற்றில் இடம் பிடித்து விட்டாய். இந்த மாவட்டின் சகாப்தம், இந்த மாவட்டத்தின் குறுநில மன்னர், இந்த மாவட்டத்தின் மாமன்னன், இந்த மாவட்டத்தின் இளவரசர் அண்ணன் ஏபிஎன் வாழ்க. நாளை ஒன்று கூடுவோம் அணைக்கட்டிலே தலைவர் கலைஞர் அவர்கள் சிலைத்திருப்பதற்கு நம் தலைவன், தமிழினத்தின் தலைவன், திராவிட இனத்தின் தலைவன், இந்த மண்ணின் நிரந்தர முதல்வர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொது வாழ்வில் தூசிப்படாத நம் தலைவன் தளபதி வருகிறார். வாருங்கள், அழைக்கிறார் அண்ணன் ஏவா வேலு, அழைக்கிறார் அண்ணன் ஏபிஎன். கலைஞர் சிலை திறப்பு விழாவிலே அனைவரும் ஒன்று கூடி தலைவர் தளபதியை பார்ப்போம். தளபதி வாழ்க என்று முழக்கமிடுவோம், தளபதி வாழ்க என்று முழக்கமிடுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அண்ணன் ஏபிஎன் அவர்களுக்கு நன்றி. தலைவர் கலைஞர் பேரில் அறிவாலயம்,
தலைவர் கலைஞருக்கு சிலை. அண்ணன் ஏபியினர்களே, உங்கள் பாதங்களுக்கு கோடிக்கணக்கான நன்றி 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 நன்றி. அருணையாளர் அருணையின் செல்வம் திருவண்ணாமலையின் திராவிட தீபம் அண்ணன் ஏவா வேலு தலைமையிலே களப்பணி ஆற்றுவோம். 5 தொகுதி வெல்வோம் வெல்வோம். அண்ணன் ஏபிஎனுக்கு இன்னும் நற்பெயரை தலைவர் தலைமையிடத்திலும் நாளைய தமிழகம் அண்ணன் உதயாவிடத்திலும் பெற்றுத் தருவோம். வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க அண்ணன் உதயநிதி, ஓமிக தலைவர் கலைஞரின் புகழ். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.